So, good afternoon. Myself Nivedha Raja. I SNS College of Allied Health Science lecturer work பண்ணுறேன். And இந்த டாபிக் எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா ஆன்டி ஆன்ஜைனல் ட்ரக்ஸ். ஸோ ஜென்ரலி இந்த ட்ரக் வந்து ஜென்ரலி ஆன்டி ஆன்ஜைனல் ட்ரக்ஸ் நம்ம எதுக்காக கொடுப்போம் அப்படின்னா ஆன்ஜைனா பெக்டோரஸ் பேஷண்ட்க்கு கொடுப்போம், அதாவது செஸ்ட் பெயின் பேஷண்ட்ஸ்க்கு கொடுப்போம். எதனால் ஒருத்தவங்களுக்கு செஸ்ட் பெயின் வருது அப்படின்னு பார்த்தா ஹார்ட்டோட மயோகார்டியம், அதாவது ஹார்ட்டில் இருக்க மொத்தம் 3 லேயர் இருக்குது ஹார்ட்டில். மயோகார்டியம், எபிகார்டியம் அண்ட் எண்டோகார்டியம். மயோகார்டியம் தான் மிடில் பார்ட், மஸ்குலர் பார்ட் ஆஃப் தி ஹார்ட். இந்த ரீஜனுக்கு பிளட் வந்து கொரோனரி ஆர்டரிஸ் மூலமா போகும். இன்கேஸ் கொரோனரி ஆர்டரிஸில் ஏதாவது பிளாக்கோ அத்ரோஸ்க்ளரோசிஸ்னால பிளாக்கோ இல்லாட்டி வந்து அந்த வெசல் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சுருங்கி இருந்தாலோ வாசோஸ்பேட்டிக்காக இருந்தாலோ மயோகார்டியம்க்கு ஒழுங்காக பிளட்டு போகாது. ஸோ நம்ம இது வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா மயோகார்டியல் இஸ்கீமியான்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ திருப்பியும் இந்த வெசலை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து இந்த மயோகார்டியம்க்கு பிளட்டை நம்ம ரீஸ்டோர் பண்ணுறது தான் ஆன்டி ஆன்ஜைனல் ட்ரக்ஸ். ஸோ இந்த ட்ரக்ஸ் கொடுக்கறது மூலிமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா வெசலோட சைஸ் வந்து பெருசாகும், ஸோ டைலேட் ஆகும். இதனால் பிளட் சப்ளை அந்த மயோகார்டியம்க்கு அதிகமாக இருக்கும். ஸோ செஸ்ட் பெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீவ் ஆகும். அதனால தான் நம்ம ஆன்டி ஆன்ஜைனல் ட்ரக்ஸ் வந்து கொடுக்குறோம். ஓகே, அண்ட் இதை நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நைட்ரேட்ஸ், பீட்டா பிளாக்கர்ஸ், கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ், அப்புறம் மற்ற ஏஜென்ட்ஸ். நைட்ரேட்ஸில் எக்ஸாம்பிள் நைட்ரோகிளிசரின், ஐசோசார்பைட் டைநைட்ரேட், அண்ட் பீட்டா பிளாக்கர்ஸில் மெட்டப்ரோலால், அட்டினோலால் சொல்லுவோம். நைட்ரேட்ஸில் வந்து கிளிசரினில் முடியும் அண்ட் நைட்ரோவில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும், ஒரு எண்டில் நைட்ரேட்ஸில் முடியும். பீட்டா பிளாக்கர்ஸோட எண்ட் எல்லாமே அதோட சஃபிக்ஸஸ் பார்க்கும்போது OLOL அப்படி தான் முடியும். ஸோ லால் அப்படிங்கிற ட்ரக்ஸில் முடியும். அண்ட் கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸில் பார்க்கும்போது 2 டைப்ஸ் இருக்குது. அதுலேயே டைஹைட்ரோபைரிடன்ஸ் அண்ட் நான் டைஹைட்ரோபைரிடன்ஸ். ஸோ ஆம்லோடிபின் அதெல்லாமே வந்து டைஹைட்ரோபைரிடன்ஸ்லையும், டில்டியாசம் வெராப்பமில் எல்லாமே நான் டைஹைட்ரோபைரிடன்ஸ்லேயும் வரும். ஜென்ரலி நான் டைஹைட்ரோபைரிடன்ஸ் எல்லாமே ஹார்ட்டில் ஆக்ட் ஆகிற ட்ரக்ஸ் அண்ட் டைஹைட்ரோபைரிடன்ஸ் எல்லாமே பிளட் வெசல்ஸில் ஆக்ட் பண்ணி அதை ரிலாக்ஸ் பண்ணி பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணுற மாதிரி ட்ரக்ஸ். அண்ட் ஜெனலோசின், இவாப்ராடின் இதெல்லாமே இதுக்கு யூனிக் மெக்கானிசம்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஒரு கிளாசிஃபிகேஷனில் இருக்க ட்ரக்ஸை பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நைட்ரேட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா எது வேணாலும் இருக்கலாம். லைக் நைட்ரோகிளிசரினாக இருக்கலாம், ஐசோசார்பைட் டைநைட்ரேட்டாக இருக்கலாம், ஒரு பென்டா எரித்ரோடால் டெட்ராநைட்ரேட்டாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஜென்ரலி இதை நம்ம ஒரு இன்ஹலேஷனாக எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா இல்லை ஒரு ட்ரக்காவோ ஒரு சப்லிங்குவலாவோ நம்ம இந்த ட்ரக்கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது நம்ம பாடிக்குள்ளே போனதுக்கு பிறகு நைட்ரிக் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த நைட்ரிக் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம செல்லுக்குள்ளே இது CGMPயோட லெவல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ CGMP அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சைக்ளிக் குவானலைல் மோனோபாஸ்பேட். ஓகே, ஸோ நைட்ரிக் ஆக்சைடு வந்து சைக்ளிக் குவானலைல் மோனோபாஸ்பேட்டோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். இது இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்மூத் மசில்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸ்மூத் மசில்ஸ் ஜென்ரலி நம்மளோட பிளட் வெசல்ஸில் ப்ரெசென்ட்டாக இருக்கிறது. ஸோ இது ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய வெசல்ஸ் வந்து டைலேட் ஆகும். வெசல்ஸ் டைலேட் ஆச்சு அப்படின்னா ப்ரெஷர் கம்மியாகும், நிறைய பிளட் சப்ளை வந்து அந்த மயோகார்டியம்க்கு போகும். ஓகே, இப்போ நைட்ரோகிளிசரின்ஸை நம்ம சப்லிங்குவலாக கொடுக்குறோம் அப்படின்னா இதோட டோசேஜ் வந்து 0.3 0.6 மில்லிகிராம் இருக்கும். அண்ட் இதோட ஆன்செட் வந்து வித்தின் 1 to 3 minutes. பிகாஸ் நம்ம நாக்கு கடியில் வைக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாகவே அது மிக்ஸ் ஆகிடும் பக்கல் கேவிட்டியில் இருக்க வெயின்ஸ், ஆர்ட்ரிஸ் அண்ட் வெயின்ஸ் மூலயமா. இதோட ஹாஃப் லைன் பார்க்கும்போது 2 to 3 minutes. அண்ட் இதோட டியூரேஷனே டோட்டலி 10 to 30 minutes தான் இருக்கும். நம்ம அடிக்கடி சப்லிங்குவலாக இந்த ட்ரக் எடுக்கிறதுனால என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா பக்கல் அல்சர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்க்கணும் அப்படின்னா யாருக்கு இதை யூஸ் பண்ணலாம், அக்யூட் ஆன்ஜைனான்னு சொல்லுவாங்க. அதாவது வித்தின் செகண்ட்ஸ் உடனே நெஞ்சு வலிக்கும், அந்த மாதிரி ஆன்ஜைனிக் அட்டாக்ஸ் வரும்போது நம்ம சப்லிங்குவலாக கொடுத்துக்கலாம் நாக்குக்கடியில். அண்ட் இது லாங் டேர்ம் கிடையாது. நம்ம லாங் டேர்மாக கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா ஓரலாக தான் இந்த ட்ரக் எடுக்கணும். அதாவது நம்ம இன்டெஸ்டைனுக்கு போகிற மாதிரி ஓரலாக மாத்திர மாதிரி தான் எடுக்கணும். நாக்குக்கடியில் வந்து லாங் டேர்மாக வைக்க முடியாது. இதோட அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் என்னென்னு பார்க்கும்போது அடிக்கடி நைட்ரோகிளிசரின் எடுக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா பிளட் வெசல்ஸ் வந்து டைலேட் ஆகும். ஸோ நிறைய பிளட் சப்ளை போகிறதுனால தலைலாம் குத்துற மாதிரி இருக்கும். அந்த பெயினை தான் நம்ம த்ராபிங் ஹெட்ஏக் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃப்ளஷிங்ஸ் இருக்கும். ஃப்ளஷிங் இஸ் சம்திங் ரொம்ப ஈஸி. பிளட் வெசல் டைலேட் ஆகும்போது அந்த பார்ட் ஆஃப் ஏரியாவுக்கு நிறைய பிளட் சப்ளை இருக்கும். நிறைய பிளட் சப்ளை இருக்கிறதுனால அந்த ஏரியா ரெட்டிஷாக தெரியும். ஸோ அதை நம்ம ஃப்ளஷிங்னு சொல்லுவோம். அண்ட் போஸ்டரல் ஹைப்போடென்ஷன். போஸ்டரலுங்கிறது நிற்கும் போதோ இல்லை உட்காரும் போதோ நம்மளோட பிளட் ப்ரெஷர் வந்து ரொம்ப கம்மியாகிறது போஸ்டரல் ஹைப்போடென்ஷன்னு சொல்லுவோம். அண்ட் ரிஃப்ளெக்ஸ் டாக்கிகார்டியா. பிளட் ப்ரெஷர் கம்மியாகி ஒரு ஆர்கன்ஸ்க்கு போகிற பிளட் சப்ளை மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹார்ட்டு அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக ஹார்ட்டோட ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும். அதுதான் ரிஃப்ளெக்ஸ் டாக்கிகார்டியா. யாருக்கெல்லாம் இதை கொடுக்கவே கூடாது அப்படின்னு பார்த்தா ஹைப்போடென்ஷன், லோ பிபி
பிபி இருக்கவங்களுக்கு இது சுத்தமாக கொடுக்கக்கூடாது. அண்ட் அதே மாதிரி இது வந்து PDE5ன்னு சொல்லுவோம், பாஸ்போடைஸ்ட்ரேஸ் என்சைம் 5 இன்ஹிபிட்டர்ஸ். சில்டினாஃபில் கூட இதை கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. பிகாஸ் சில்டினாஃபிலும் பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணும், நைட்ரோகிளிசரினும் பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணும். இது ரெண்டுத்தையும் ஒன்றா கொடுத்தோம் அப்படின்னா பேஷண்ட்க்கு கம்ப்ளீட்டாக டெட் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பீட்டா பிளாக்கர்ஸ். பீட்டா பிளாக்கர்ஸ் ஜென்ரலி வந்து அட்டினலால், மெட்டப்ரோலால், எஸ்மெலால் இந்த மாதிரி லாலில் முடிகிற ட்ரக்ஸ். இது ஜென்ரலி என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஹார்ட்டில் இருக்க, அதுவும் ஹார்ட்டில் SA நோட் பக்கத்தில் இருக்க பீட்டா-1 ரிசெப்டார்ஸை பிளாக் பண்ணும். அப்படி பிளாக் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ஹார்ட் ரேட் வந்து கம்மியாக இருக்கும். அதுக்கு வந்து நெகட்டிவ் குரோனோட்ரோபிக் எஃபெக்ட் இருக்குது. ஹார்ட்டோட ரேட் வந்து கம்மியாக இருக்கும். குரோனோட்ரோபி இஸ் சம்திங், ஹார்ட்டோட ரேட் சொல்கிறது தான் குரோனோட்ரோபி. நெகட்டிவ்ங்கிறது டிக்ரீஸ்டாக இருக்குது, டிக்ரீஸ்ட் ஹார்ட் ரேட். அண்ட் அதே மாதிரி இதுக்கு கான்ட்ராக்டிலிட்டியும் ரொம்ப கம்மி, அதனால் இதுக்கு நெகட்டிவ் ஐனோட்ரோபிக் எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா ஹார்ட் ரேட்டையும் நம்மளோட கான்ட்ராக்டிலிட்டியும் கம்மி பண்ணுறதுனால அந்த ரீஜன் ஹார்ட்டோட ஒர்க் லோட் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும். அண்ட் இதை நம்ம மோஸ்ட்லி நம்ம எப்படி எடுத்துக்குவோம் அப்படின்னா டேப்லெட்ஸாக தான், அதுவும் ஓரலாக தான் எடுத்துக்குவோம். இதோட பயோஅவைலிட்டி ஆல்மோஸ்ட் 50% தான் இருக்கும். ஓகே, 50% எலிமினேட் ஆகிடும் நம்ம பாடியை விட்டு. மெட்டபாலிசம் லிவரில் தான் நடக்கும். அண்ட் இதோட ஹாஃப் லைஃப் 3 to 7 hours வரைக்கும் இருக்கும். ரீனலில் எக்ஸ்கிரீட் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்க்கும்போது இது நம்ம ஹைப்பர் டென்ஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸ், அதே மாதிரி வந்து ஆன்டி ஆன்ஜைனல் ட்ரக்ஸ். அண்ட் இது எக்ஸர்ஷனல் ஆன்ஜைனாக்காக யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸர்ஷனல் ஆன்ஜைனா இஸ் சம்திங் நிறைய வேலை செய்கிறதுனால செஸ்ட்டில் பெயின் வருது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நம்ம இந்த மெட்டப்ரோலால் ட்ரக்ஸ் எடுத்துக்கலாம். இதோட அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னா இது ஹார்ட் ரேட்டை அடிக்கடி கம்மி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இது ஓவர் டோசேஜில் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஹார்ட்டோட ரேட் ரொம்ப கம்மியாயிடும். ஸோ நம்ம இதை பிராடிகார்டியான்னு சொல்லுவோம். கொஞ்சம் மயக்கம் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபெட்டிக்னு சொல்லுவோம். லெத்தார்ஜி, ஓவராக வந்து அசால்ட்னஸில் இருப்பாங்க, ஒரு மாதிரி வேலை செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. இதுவும் நான் செலக்டிவ் பீட்டா பிளாக்கர்ஸ். நான் செலக்டிவ் பீட்டா பிளாக்கர்ஸ் ப்ரோப்ரனால பீட்டா-1 ரிசெப்டார்ஸையும் பிளாக் பண்ணும், பீட்டா-2 ரிசெப்டார்ஸையும் பிளாக் பண்ணும். அந்த மாதிரி பேஷண்ட்ஸில் இது வந்து ப்ராங்கையை ஃபுல்லாக கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணும். ப்ராங்கோஸ்பாசம் கொடுத்துருச்சு அப்படின்னா ஆஸ்துமா பேஷண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் நம்ம யாருக்கு கொடுக்குறோங்கிறத பார்த்து தான் கொடுக்கணும். அண்ட் கான்ட்ராஇண்டிகேஷன்ஸ் யாருக்கு கொடுக்கவே கூடாது அப்படின்னா கம்ப்ளீட் பிராடிகார்டியா இருக்க பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கக்கூடாது, அண்ட் ஏவி பிளாக் இருக்கவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, ஹார்ட் ஃபெயிலியர் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கக்கூடாது, ஆஸ்துமா இருக்க பேஷண்ட்க்கு முக்கியமாக நான் செலக்டிவ் பீட்டா பிளாக்கர்ஸ் கொடுக்கவே கூடாது. அண்ட் நெக்ஸ்ட் கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ். கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸில் டைஹைட்ரோபைரிடன்ஸ் அண்ட் நான் டைஹைட்ரோபைரிடன்ஸ் இருக்குது. டைஹைட்ரோபைரிடன்ஸ் எல்லாமே ஆம்லோடிபன், நிமோடிபன் இந்த மாதிரி டிபெண்டில் முடிகிற ட்ரக்ஸ். இது எல்லாமே பிளட் வெசலை ரிலாக்ஸ் பண்ணி பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணுற ட்ரக்ஸ். அண்ட் நான் டைஹைட்ரோபைரிடன்ஸ் வந்து டில்டியாசம் அண்ட் வெராப்பமல். இது வந்து அதே மாதிரி தான் SA நோட்டில் பைண்ட் ஆகி கால்சியம் சேனலில் உள்ளே என்ட்ரு ஆகிறத ஸ்டாப் பண்ணி கான்ட்ராக்டிலிட்டியை கம்மி பண்ணும். தட் மீன்ஸ் இதுக்கு நெகட்டிவ் ஐனோட்ரோபிக் எஃபெக்ட் இருக்குது. அண்ட் இதோட ஃபார்மகோகைனடிக்ஸ் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் இது 60% 90% வரைக்கும் இதோட பயோஅவைலிபிலிட்டி இருக்கும். மெட்டபாலிசம் எப்படியும் லிவரில் தான் நடக்கும், எக்ஸ்கிரீஷனும் எப்படி நடக்க போகுது, ரீனலில் தான் நடக்க போகுது. இதை நம்ம ஓரலாக எடுக்கிறதுனால இதோட ஆன்செட் ரொம்பவே ஸ்லோவாக தான் இருக்கும். இதோட ஹாஃப் லைஃப் பார்க்கும்போது 30 to 50 hours. அதாவது இந்த ட்ரக்கு கிட்டத்தட்ட 50 மணி நேரம் வரைக்கும் நம்ம பாடியில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்ட் இது யாருக்கு கொடுக்கலாம், யாருக்கு கொடுக்கக்கூடாது, இதோட அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இதோட இண்டிகேஷன்ஸ்ன்னு பார்க்கும்போது இது ஆன்ஜைனா பேஷண்ட்டுக்கு கொடுக்கலாம், எஸ்பெஷலி வாசோஸ்பாஸ்டிக் ஆன்ஜைனா. அதாவது வெசல் சுருக்கம் அடைஞ்சிருக்கும், அதில் எந்த ஒரு கொழுப்புனால அது அடைஞ்சிருக்காது, ஆரல்ஸ் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பிளட் கிளாட்னால அந்த கொரோனரி ஆர்ட்ரிஸில் அடைப்பு இருக்காது. பிளட் ப்ரெஷர் அதிகமாகிறதுனாலையோ இல்லை வந்து பிளட் வால்யூமோட லெவல் அதிகமாகிறதுனாலையோ அந்த வெசல் என்ன இருக்கும் அப்படின்னா சுருங்கி போயிருக்கும், லைக் ஸ்பாஸ்மிக்காக இருக்கும். அந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ் ஒரு ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸ், ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கலாம், அரித்மியாஸ் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கலாம். அதுவும் முக்கியமாக நான் டைஹைட்ரோபைரிடன்ஸ் வந்து அரித்மியா பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கலாம். இதோட அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா ஓவராக பிளட் வெசலை டைலேட் பண்ணுறதுனால எடிமா வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி ஃப்ளஷிங்ஸ் இருக்கும், த்ராப்பிங் ஹெடேக் இருக்கும். இன்கேஸ் நம்ம டில்டியாசம் வெராப்பமைல் கொடுக்குறோம் அப்படின்னா கான்ஸ்டிபேஷன் காஸ் பண்ணும். பிகாஸ் இது வந்து நம்மளுடைய இன்டெஸ்டினல் மசில்ஸை ரொம்ப கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுனால இது எலிமினேட் ஆகிறது, அதாவது ஸ்டூல்ஸ் எலிமினேட் ஆகிறது கஷ்டமாக இருக்கும். இது பிராடிகார்டியாவும் காஸ் பண்ணும். அண்ட் இதுக்கு ஒரு கான்ட்ரா இண்டிகேஷன் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் இது கொடுக்கவே கூடாதுன்னா பிராடிகார்டியா, ஏவி பிளாக், ரொம்ப ஹைப்போடென்ஷன் இருக்கவங்களுக்கு நம்ம இது கொடுக்கக்கூடாது. அண்ட் மற்ற ட்ரக்ஸ் லைக் ரெனோலசின் வந்து என்ன அப்படின்னா சோடியம் சேனலில் பிளாக் பண்ணும். சோடியம் சேனலில் பிளாக் ஆகுறதுனால கால்சியம் சேனலும் என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே வரது தடுக்கும். ஸோ லைக் எப்படி சொல்கிறது, சோடியமோட இன்ஃப்ளெக்ஸ் இருந்தால் தான் கால்சியமோட இன்ஃப்ளெக்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம சோடியமோட இன்ஃப்ளெக்ஸை ப்ரிவென்ட் பண்ணி கால்சியமோட இன்ஃப்ளெக்ஸையும் ப்ரிவென்ட் பண்ணுறதுனால அந்த செல் ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட வெசல் டைலேட் ஆகும். அண்ட் இதோட ஃபார்மகோகைனடிக்ஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு 2 தடவை கொடுப்போம். தட் இஸ் BIDன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ட்வைஸ் அ டே கொடுப்போம். 500 to 1000 mg வரைக்கும் கொடுப்போம். இது லிவரில் தான் மெட்டபலைஸ் ஆகும் பை தி என்சைம்ஸ் CYP3A4 அண்ட் CYP2D6.
இதோட டி ஹாஃப் பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நம்ம பாடியில் 2 to 3 ஹவர்ஸ் வரைக்கும் தான் இருக்கும். அண்ட் ரீனலில் இது எக்ஸ்க்ரீட் ஆகிடும். இது யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஸ்டேபிள் ஆன்ஜைனா இருக்கவங்களுக்கு. அதாவது நம்ம இப்போ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம், அந்த டைமில் நமக்கு பெயின் இருக்குது அப்படின்னா அது ஸ்டேபிள் ஆன்ஜைனா. அந்த மாதிரி ரொம்ப நேரம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நம்ம இது கொடுக்கலாம். இதோட அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கான்ஸ்டிபேஷன் இருக்கும். பிகாஸ் இது ஓவராலாக எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற ரீசனால் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் டிஸ்டர்பன்சஸ் இஸ் காமன். அண்ட் டிசீனஸ் வரும். QT இன்டர்வல் வந்து ரொம்ப ப்ரொலாங்காக இருக்கும் நம்ம ECGயில். அண்ட் கான்ட்ரா இண்டிகேஷன் பார்க்கும்பொழுது லிவர் ப்ராப்ளம் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த ட்ரக் எடுத்துக்கவே கூடாது. பிகாஸ் இவங்களுக்கு வந்து CYP3A4 இன்ஹிபிட்டர்ஸ் இந்த என்சைம் வந்து என்ன ஆகும்னா பிளாக் ஆகும். இது பிளாக் ஆகுறதுனால இந்த ட்ரக் எலிமினேட் ஆகுறது ரொம்ப கஷ்டம். அதனால் அந்த மாதிரி இருக்கவங்க இதை எடுத்துக்கக்கூடாது. அண்ட் இதோட சம்மரி, நம்ம ஜென்ரலி வந்து ஆன்டி ஆன்ஜைனல் ட்ரக்ஸை நம்ம 4 கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோம். நைட்ரேட்ஸ், கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ், பீட்டா பிளாக்கர்ஸ் அண்ட் ரானோலசன் பற்றி பார்த்துருப்போம். அதுதான் இங்கே டீட்டெயிலாக இங்கே கொடுத்துருக்கு. அண்ட் தேங்க்யூ.